தேர்தல் நேரத்துல சில பேர் வந்து போவாங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும். கடந்த தேர்தல்ல மக்கள் நீதி மையம் அவர் வந்து போனாரு. இப்போ ஜோசப் விஜய் வந்திருக்கிறாரு. விஜய் அது என்ன ஜோசப் விஜய்? அவரே ஜோசப் விஜய்னு சரி, பெருமிதத்தோட okay. சொல்லிக்கிறாரு. இல்ல, உங்களுக்கு என்ன கஷ்டமா சார் இருக்கு? விஜயை நாங்க விஜயா தான் சார் பார்த்தேன். எங்களுக்கு ஜோசப் விஜய்னு சொன்னதே நீங்க தான் சார். நானா தப்பு சொன்னேன்? பண்ணிட்டீங்க சார். அவரே சொன்னாரு. அர்ஜுன் சம்பத்தும் எச் ராஜாக்களும் சொல்றதுக்கு முன்னாடி அவர் ஜோசப் விஜயா எங்களுக்கு தெரியல சார். தெரியாது உங்களுக்கு. ஏன் சார் இப்படி மத வெறுப்பையும் அது மத மத வெறுப்பு அடையாளத்தையும் இல்ல சார். ஏன் அவங்கள போய் ஆராய்ச்சி பண்ணி எங்களுக்கு விஜயா தான் நாங்க பாத்துருக்கோம். விஜய்ங்கிறவர் யாரு? விஜய்ங்கிறவர் விஜய் ஒரு நடிகரா பாத்துருக்கோம். ஓ, நடிகரா நாங்க பாத்துருக்கீங்க. பார்த்தோம், அவ்வளவுதான். அவரை போய் ஜோசப் விஜய் உங்கள மாதிரி ஆமா நான் ஜோசப் விஜய்னு அவர் சொல்ல வச்சு சொல்லிட்டாரா? சொல்லிட்டாரு. எதுக்கு உங்களுக்கு இந்த அடையாளம்? அவர் அப்படி சொல்லிட்டாருல. அவர் அப்படி சொல்லிட்டாரு. எதையாவது ஆராய்ச்சி செய்யறது பெருமை தானே? விவசாயே இல்லையா? ஜோசப் விஜய்ங்கிறது சிறுமியா? அது பெருமை தானே? அவரே பெருமைப்படுறாரு. விடுங்க, ரொம்ப தூரம் நீங்க இல்ல நான் ஆமா என் அடையாளம் இதான் போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. அப்படி நிக்கிறதா நீங்க நல்லது. உங்க வேலையை அவர் பாருங்க. மட்டும் ஆமான்னு இல்ல. நீங்க உங்க வேலையை அவர் பாருங்க, மட்டும் நான் என் ஆமான்னு வேலையை சொல்லல. பாத்துக்கிறேன்ட்டாரு. உடனே ஜான் கூட சேர்ந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ஆளு எங்காள் மார்ட்டின் ஐயா மாப்பிள்ளை ஆதவ் அர்ஜுன் கூட சேர்ந்துக்கிட்டாரு. சரி, இப்போ எங்காளு புதிய பாதை சகாயம் அவர் போய் சேர்ந்துருக்காரு. அவர் போல மக்கள் இன்னும் போல போகலாம். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே இந்த எப்படியாவது தமிழகத்துல கிறிஸ்தவர்களை ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்கிடணும். ஒண்ணு திமுக மூலமா உதயநிதி அர்ஜுன் சம்பத் பேட்டியை பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே எவ்வளவு கிறிஸ்துவ வெறுப்பு உங்களுக்கு நோ வெறுப்பு மறுபடி திருப்பாதீங்க. இல்ல நான் பேசுவது ஜோசப் விஜய். நாங்க கிறிஸ்துவ மத வெறுப்பு சாதாரண கிறிஸ்தவ மக்களுக்கு நாங்கள் எதிர்ப்பல்ல. பாக்குறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களே சொல்லுவாங்க. நியாயமான நேர்மையான கிறிஸ்து விசுவாசிகள் அர்ஜுன் சம்பத் சொல்வதை ஏற்றுக்கொள்வார்கள். கிறிஸ்து விசுவாசிகள் கிறிஸ்துவுக்கு விசுவாசிகளா பாதிரியாருக்கு விசுவாசிகளா? கிறிஸ்து விசுவாசிகள் பைபிளுக்கு விசுவாசிகளா அல்லது மோகன்லாசரசுக்கு விசுவாசி? அதை அவங்க தீர்மானம் பண்ணணும். கிறிஸ்து விசுவாச சபைகள் இல்லைங்களா, அவங்க கிறிஸ்துவ பத்தி பேசணும், ஆன்மீகத்தை பத்தி பேசணும், பைபிளை பத்தி பேசணும். அதை விட்டுட்டு அணு உலை வேணுமா வேண்டாமா, மின்சாரம் வேணுமா வேண்டாமா, துறைமுகம் வேணுமா வேண்டாமா, நாஞ்சில் பால் வாங்கலாமா இல்ல வேற பால் வாங்கலாமா, அல்லது மனோ தங்கராஜுக்கு ஓட்டு போடலாமா வேண்டாமா, நீங்க என்னென்ன பேசுறீங்கன்றதை எடுத்து வச்சு வரிசைப்படுத்தி சொல்ல முடியும். வரிசைப்படுத்தி சொல்லுங்க. 5 முறை தொழுகை நடத்துறவங்களுக்கும் பாவ மன்னிப்பு கேட்கறவங்களுக்கும் இங்க என்னென்ன பண்ணணும், நம்ம எந்த அளவுக்கு நியாயமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு பாடம். அதனாலதான் சொல்றேன், கிறிஸ்தவ மக்களே இனிக்கோ இறுதியராஜன் நம்பாதீங்க. இனிக்கோ இறுதியராஜ் எப்பேற்பட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இனிக்கோ இறுதியராஜ் அவர் திமுக கூட்டணி எம்எல்ஏ. சரி, ஆனா அவர் பேசுவது முழுக்க யாருக்கு பேசுறாரு? மதவெறி பிடித்தவர்களுக்கு ஆதரவாக, கல்வி நிறுவனங்களிலே மதத்தை திணிப்பவர்களுக்கு ஆதரவாக. சார், எங்க கல்வியை பூரா அவங்க பறிச்சுக்கிட்டாங்க சார். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இந்து நாடார் உறவின் முறை கல்வி நிறுவனங்கள் கூடாது. அநியாயமா இருக்குது. மத மாற்றத்தை முத எதிர்த்தது நாடார் சமூகம் சார். எவ்வளவு மோசமா நடக்குது.